நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகன விபத்தில் புதுக்கடையைச் சேர்ந்த 2 பேர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள ஏரியம்புவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது மகன் நாகராஜன், வயது 38. மேலும் முன்சிறை வன்னிகான்கடை பகுதியைச் சேர்ந்தவர் வினோத், வயது 27. இவர்கள் இருவரும் கூலித் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை வேலை முடித்துவிட்டு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நெல்லை டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவில் சாலையில் திரும்ப முற்பட்ட போது எதிரே அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் நாகராஜன் மற்றும் வினோத் ஆகிய 2 பேரும் நடுரோட்டில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். உடனே அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் 2 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவர் இறந்துள்ளார். மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதித்து சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து 2 பேரின் உடல்களும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து பணகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.